Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக நாம் முறுக்கு செய்யணும்னா மாவு அரைச்சி ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கோங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்காங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவை நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க. நைஸாக இது மாதிரி பவுடர் பண்ணி நீங்களும் எடுத்துருங்க. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலை எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதே பவுலில் இல்லை அதே கப்பில் நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்தேன், அதனால் 3/4 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். கெட்டியாக அரைச்ச மாவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 1 நாள் 2 நாள் ஆன மாவு லேசாக புளிச்சிருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். பொட்டுக்கடலையும் இட்லி மாவும் ஒரே அளவுக்கு இருக்கணும், ஒரே மெஷர்மெண்ட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இட்லி மாவை நான் அதில் சேர்த்து விட்டுட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் தாங்க எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் பட்டரை கூட உருக்கி சேர்த்துக்கலாம். நான் முறுக்கு பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் சூடாக தான் இருக்குது. நான் சின்ன குழிக்கரண்டியில் 1/2 கரண்டி தான் நான் எடுக்கிறேன். இதே இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்த உடனே கை வைக்காதீங்க, ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஸ்பூன் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் முறுக்கு நம்ம பிழியும் பொழுது அறந்தருந்து விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி செலவாச்சு. நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு குழலை நான் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுட்டேங்க. எண்ணெய் தடவிட்டால் தான் முறுக்கு நம்ம பிழியும் பொழுது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கையில் தொட்டுட்டு நீங்கள் முறுக்கு குழலில் அப்ளை பண்ணிக்கலாம். பிழிய போகிற கரண்டிலையும் எண்ணெய் தடவிக்கலாம். நான் தடவி வச்சுட்டேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழிஞ்சிக்கலாம். நான் இந்த அச்சு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். 3 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ மாவை போட்டுட்டு நம்ம பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கரண்டியில் தான் பிழிய போகிறேன், அதனால் கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு முறுக்கு குழலில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முறுக்கு அருந்து விழற மாதிரி வந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து நீங்கள் மறுபடியும் கூட பிசைஞ்சிக்கலாம். கரண்டியில் பிழிஞ்சு விட போகிறேன். எனக்கு அருந்து விழலைங்க, கரெக்டாக வருது. இப்போ நாம் இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். நான் பொரிக்கிறதுக்காக ஏற்கனவே அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு சூடாக இருக்குது. ஒரு முறுக்காக சேர்த்து விட்டுடலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடான உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வேகிறதுக்கு டைம் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனோன்னே நம்ம திருப்பி விடலாம். ஒரு முறுக்காக நான் பிழிஞ்சு அதில் சேர்க்க போகிறேன். முறுக்கு நான் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு திருப்பி விட்டுட்டேங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே செவந்துடும். இப்போ நல்லா பொன்னிறமாக செவந்துடுச்சு. நான் வெளியே எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடுறேங்க. அவ்வளோதாங்க, நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு, பொட்டுக்கடலை, அரிசி மாவு இதை வச்சே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா கிறிஸ்பியாக ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. சாதாரணமாக நம்ம முறுக்கு செய்கிறதா இருந்தால் அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நம்ம கழுவி காய வச்சு கஷ்டப்பட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி செய்வோங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இட்லி மாவு தான் இது. அந்த இட்லி மாவை வச்சு இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப கிறிஸ்பியாக ஈஸியாக செய்யலாம். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் பசியோடு வருவாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி மாவு வச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.